ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னா, மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஏஆர்எம், நம்ம தமிழ் டப்பிங்ல நம்ம தமிழ்நாட்டிலே ரிலீஸ் ஆயிருக்கு. டொவினோ தாமஸோட 50வது படம். அது என்ன ஏஆர்எம் அப்படின்னு கேக்குறீங்களா? அஜயண்டே ரெண்டம் மோஷனம் அப்படிங்கறத அதுக்கு அர்த்தம். இப்ப இந்த படத்தோட கதை பாத்தீங்க அப்படின்னா 3 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க நமக்கு. அதுல பிரசன்ட் காலகட்டத்தில் வர டொவினோ தாமஸ் 90ஸ்ல நடக்கிற மாதிரி ஸ்டோரி காமிக்கிறாங்க. அதுல இவர் ஒரு எலக்ட்ரீஷியனா இருக்காரு. இவங்க ஊர்ல டொவினோ தாமஸோட குடும்பத்தை தள்ளியே வச்சிருக்காங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, இவரோட தாத்தா மிகப்பெரிய ஒரு திருடனா இருந்திருக்காரு. அப்ப ஊர் மக்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் குடும்பத்தை தள்ளி வைக்கிறாங்க. இந்த பழி சூழல இருந்து இவரால மீளவே முடியல. எங்கே போனாலும் இவரை ஒதுக்கி வைக்கிறாங்க. அதே சமயத்துல ஊருக்குள்ள நிறைய திருட்டுகள் நடக்குது. ஒவ்வொரு திருட்டுக்கும் இவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி புடிச்சிட்டு போறாங்க. இது இவருக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது. இந்த மாதிரி தருணத்துல ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பத்துக்கு ஒருத்தர் வராரு. அவர் பக்கத்து ஊருக்காரரை சேர்ந்தவர். அவர் தான் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்றிருக்காரு. அவர் டொவினோ தாமஸோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு, நீ என்னோட தாத்தா காலத்துல ஒரு விளக்கு இந்த ஊருக்கு கொடுத்தாங்க, அந்த விளக்கு எனக்கு இப்ப வேணும், அதை நீ தான் எடுத்துடணும். ஏன்னா உங்க தாத்தா மிகப்பெரிய திருடே அப்படிங்கறதுனால, நீயும் இப்ப திருட்டு குற்றம் பண்ணிட்டு இருக்கறனால எனக்கு அந்த விளக்கை நீ தான் எனக்கு எடுத்துடணும், எங்கேன்னு கண்டுபிடிச்சு நீ தான் எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீ எடுத்துடல அப்படின்னா, நீ ஊருக்குள்ள பண்ண திருட்டு எல்லாத்தையுமே நான் போலீஸ்ல சொல்லிடுவேன். அப்புறம் உன் குடும்பம் என்ன அப்படின்னா ஊருக்குள்ளே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது டொவினோ தாமஸ்க்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது. இதுக்கப்புறம் டொவினோ தாமஸ் அந்த விளக்கை எடுத்து கொடுத்தாரா, தன்னோட குடும்பத்துக்கு நற்பெயரை கொண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் படமா நான் பாக்குறது பாத்தீங்கன்னா டொவினோ தாமஸோட நடிப்பு. நான் அதான் சொன்னேன், 3 காலகட்டத்துல நடக்கிற கதை மாதிரி இதுல காமிச்சிருப்பாங்க. 3 கேரக்டருமே உண்மையிலே அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அதுல முக்கியமா தாத்தா கேரக்டரா பிளே பண்ணிருக்க மணியன் கேரக்டர் வேற லெவல்ல மிரட்டி இருக்காப்புல. அது நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளவு அருமையா நடிச்சிருக்காரு. பிசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா வச்சிருக்காரு. இது மிகப்பெரிய பலம். 2வது சினிமோட்டோகிராஃபி. ஜாமன் டி ஜான் அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த செட்டிங்னா வேற லெவல்லங்க மிரட்டி விட்டுருக்காங்க. செம சூப்பரா பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபி. அந்த கிராமத்து அழகை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தியிருக்காரு. அவ்வளவு அற்புதமா இருக்கு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல வர சீன்ஸ்னா பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு. நைட் சீக்வன்ஸ் ஒவ்வொன்றுமே பாத்தீங்க அப்படின்னா தெறிக்க விடுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அடுத்த படம்னு பாத்தீங்க அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி. அடுத்து இந்த படத்தோட டைரக்டரான ஜிதீன் லால். ஸோ என்னைய பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்டை ரொம்ப பரபரன்னு அவ்வளோ ஃபாஸ்டா போகுது. அடுத்து ப்ரோ அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லை. ப்ரோ வெயிட் பண்ணுங்க, அடுத்து அவர் வருவார் சொல்றதுக்கு. நான் வந்துட்டேன் உங்க கண்ணாடி ப்ரோ. இப்ப இந்த படத்தோட மிகப்பெரிய லேக்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தோணுச்சு. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க ரொம்ப ஜவ்வா எடுத்துட்டாங்களோ. ஏன்னா இதுல விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை வச்சுதான் இந்த படமே டுவர்ட்ஸ் ஃபுல்லாவே போகுது. அந்த விளக்குக்குரிய ரீசனே இவங்க செகண்ட் ஹாஃப்ல தான் ரிவைல் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டல் அடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள தோணுது. 2வது ஒரு சீன்ல ஹீரோ குத்துயிர் கொலையுருமா இருப்பாரு. அவர் அப்படி இருக்கிற நிலைமையில திருப்பி உயிர் பொழைச்சு வர மாதிரி காமிப்பாங்க. அது எனக்கு நம்புற மாதிரியே இல்லை. 3வது ஹீரோயினை பார்க்க இவர் அடிக்கடி ஹீரோயின் வீட்டுக்கு வராரு நைட்டு. அவ்வளோ பெரிய வீட்டில் அவ்வளோ ஆளு இருக்கிறப்ப இவர் அடிக்கடி அசால்ட்டா போற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் அளவுக்கு அந்த சீனை எடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு தோணுது. இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் அங்கங்க படத்துல இருக்கதான் செய்யுது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவும் ஸ்லோவா போகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹாஃப், நல்லா பரபரன்னு போகக்கூடிய செகண்ட் ஹாஃப். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.